ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஆனியன் ரவை தோசை செய்யலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு பவுலில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. இதே ரவையில் 1 கைப்பிடி அளவுக்கு ரவையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா பொடிசாக தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகை 1-2 நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடிசாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போ ஊற வச்ச ரவையில் நம்ம எடுத்து வச்ச ரவையை அந்த கொஞ்சம் அதில் தூவிக்கோங்க. தூவிட்டு இப்போது நம்ம ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா வெளிப்பக்கமாக இருந்து ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. கிறிஸ்பியான ஆனியன் ரவை தோசை ரெடி. இது புதினா சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி கூட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.